மரியாதைக்குரிய ஏஜி அவர்களுடைய மணிமண்டபத்தை திறக்கிற வாய்ப்பும் பெருமையும் எனக்கு கிடைச்சிருப்பதை எண்ணி நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட இயக்கங்களோட தலைமகன்களில் ஒருவரா கோவிந்தசாமி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பரப்புரைக்கு நான் வந்தப்போ நம்ம திராவிட ஆழ்வார் ஜெகத் ரட்சகன் அவர்களும் இன்னைக்கு விக்கிரவாண்டியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தம்பி அன்னியூர் சிவா அவர்கள் என்னை சந்திச்சு ஏஜி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கணும்னு கோரிக்கை மனுவை கொடுத்தாங்க. அப்ப திமுக எதிர்கட்சி. ஏஜி அவர்களுக்கும் திமுகவுக்குமான கொள்கை உறவு ஏற்பட்டது நினைச்சு பார்க்கிறேன். 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டிருந்தாலும் தொடக்க காலத்தில் தேர்தல் அரசியலுக்கு நாம் வரல. கழக கொள்கைகளை ஏத்துக்கிறவங்களை தேர்தலில் ஆதரிச்சோம். அப்ப திமுக கொள்கைகளை ஏத்துக்கிறதா கையெழுத்து போட்டு தந்து வெற்றி பெற்று கழக கொள்கையும் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லியும் சட்டமன்றத்தில் தொடர்ந்து முழங்கினவர் தான் ஏஜி அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒளிதர உதயசூரியன் சின்னத்தில் முதல்ல நின்று வென்றவர் நம்முடைய ஏஜி அவர்கள். கொள்கை குன்றம் ஏஜி அவர்களை பற்றி நம்முடைய தந்தை பெரியார் என்ன சொன்னார் என்றால், மாற்றார் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு மிக நேர்மையோடு ஒழுக்கத்தோடு நாணயத்தோடு நடந்து கொண்டவர் சொன்னார். அடக்கமும் அன்பும் நிறைந்த என் ஆருயிர் தோழரும் தலைவர் கலைஞர் சொன்னார். பேரறிஞர் அண்ணா மற்றும் தலைவர் கலைஞர் ஆகியோருடைய அமைச்சரவைகளை இடம் வகித்தார். திடீர்னு அவர் மறைவுற்ற போது தலைவர் கலைஞர் துடிச்சு போயிட்டார். அவருடைய மறைவுக்கு பிறகு குடும்பத்தாருக்கு நிதி திரட்டி தர முயற்சியை திமுக தலைமை கழகம் எடுத்துச்சு. அப்படி நிதி திரட்டி தந்தவர்களை நானும் ஒருத்தன். பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது, சிறுவனாக இருந்த போது, மாணவ பருவத்தில் இருந்த போது கோபாலபுரம் இளைஞர் திமுக சார்பில் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கிற ராம் தியேட்டர்ல நாடோடி மன்னன் படத்தை காலை காட்சியாக திரையிட்டு அதன் மூலமாக கிடைச்ச நிதியை நான் கொண்டு போய் தலைவர் கலைஞரிடத்தில் கொடுத்தேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோர் இட்ட பணியை தட்டாம செஞ்சு முடிக்கிறது தான் தன்னுடைய ஒரே வேலைன்னு வாழ்ந்தவர் கோவிந்தசாமி அவர்களுக்கு கழக அரசு இன்றைக்கு மணிமண்டபம் அமைக்கிறதும் அதை நான் திறந்து வைக்கிறதும் எனக்கு கிடைச்ச வாழ்நாள் பெருமை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.